கர்த்தருடைய கிருபையில 32 வருடம் ஆண்டுக்கு நான் ஊழியம் செய்கிறேன். நாங்களாம் இந்த சுரூபத்தை தொட்டு கும்பிட்ட குடும்பத்தில் பிறந்தவங்க. மெழுகுவத்தியை ஏற்றி வச்சு உப்பை கொண்டு போய் வைத்து, அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு, சகாய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்தவர்கள் நாங்கள். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் எங்களை சந்தித்தார். ஆண்டவர் ஒரு நாள் எங்களை ரட்சித்தார். 8 வயதா இருக்கும் பொழுது என்னோடு பள்ளிக்கூடத்தில் படித்த ஒருவன் எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னான். அவன் ஊர்ல நடக்கிற ஒரு ஜெப கூட்டத்திற்கு என்ன கூட்டிக்கிட்டு போனான். எங்க அப்பா அம்மாலாம் தெய்வ பக்தியில வளர்ந்தவர்கள் கிடையாது. எங்க அப்பா அம்மாலாம் சர்ச்சுக்கு போனவங்க கிடையாது, சர்ச்சுக்கு போறவங்க கிடையாது, சர்ச்சுக்கு போங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்தவர்கள். அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஆண்டவர் எங்களை தேடி வந்தார். கிருபையாக என்னுடைய 19வது வயதில் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். 8 வயதில் எனக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டாலும், 8 வயதில் ஆண்டவருடைய வார்த்தை என்னை தேடி வந்தாலும், நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனேன். மறுபடியும் 16 வயதில் திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தை என்னை தேடி வந்தது. அப்பொழுது நான் ஆண்டவருக்கு செவி கொடுக்கல, போயிட்டேன். ஆனா மறுபடியும் என்னுடைய 19வது வயதில் ஆண்டவருடைய வார்த்தை என்னை தேடி வந்தது. ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை தேடி வந்துச்சு. ஆண்டவருடைய ரட்சிப்பு என்னை தேடி வந்துச்சு. தலைமுறை தலைமுறையா இருந்த சாப கட்டுகள் அன்றைக்கு உடைக்கப்பட்டுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த கிருபையாக ஆண்டவர் இந்த ரட்சிப்பை எங்களுக்கு தந்தார். ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த நாட்கள், அந்த காலங்களில் எங்களுக்கு இப்படி கேத்தலிக் சபை இருக்கு, சிஎஸ்ஐ சபை இருக்கு, பெந்தேகோஸ்தே சபை இருக்கு, இதெல்லாம் தெரியாது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 4வது வருஷம் இந்த ஆண்டவருக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுத்தேன். அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்து போய் கேத்தலிக் சர்ச்சுக்கு முன்பாக, அந்த சுரூபத்திற்கு முன்பாக, சிலுவையில தொங்குகிற அந்த இயேசுவுக்கு முன்பாக நின்று இந்த 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, எனக்காக நீர் சிலுவையில மரித்தீரேன்னு சொல்லி அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்தேன். அன்னைக்கு கரம் பிடித்த ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நடத்துறார். இன்னைக்கு வரைக்கும் நடத்துறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.